டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வர்ஷா சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து பார்ட் 1 டாப் 5 மார்க் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் அனுப்பியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 மார்க்ஸில் பார்ட் 2, அதாவது அதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அது போக இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 7 சாப்டருக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நேற்று பார்த்துருப்பீங்கன்ற ஒவ்வொருத்தரும் அந்த நான் கொடுத்த டாப் 10 பீரியாரிட்டி படி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அதே பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் 2ல் இப்போ இன்றைக்கி ஒரு 10 சம் அனுப்பியிருக்கேன். இதையும் வந்து பாருங்கள். இதுவும் எல்லாமே ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் எக்ஸ்ட்ரா. இப்போ ஏன்னா நம்ம ஒரு 7-8 சாப்டர் தான் டிபெண்ட் பண்ணி நம்ம எக்ஸாம் போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் 5 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறது நல்லது. நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் அனுப்புனது மேக்ஸிமம் கேட்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இதை கேட்கலாம். ஓகேங்களா? அதனால் இதையும் வந்து பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதுலேயும் சம்ஸு 5 மார்க்கு எக்ஸ்ட்ரா சம்ஸு கொடுத்துருக்கேன். அடுத்து 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா அதுவும் அந்த 4.5ல் இருக்கிற சம்ஸை மேக்ஸிமம் பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். 4.5 எக்ஸசைஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா இப்போ அனுப்புனதில் இருந்ததுன்னா பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரியே 5th சாப்டர்லேயும் அதே மாதிரி தான் 5.5ல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, அதாவது 6th சாப்டரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு நேற்றே சொல்லியிருந்தேன். நம்ம 2 சம் அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் ரிமைண்ட் இருக்கிற சம்ஸ் மட்டும் 5 மார்க்ஸு அமுச்சு விட்ருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அதையும் கட்டாயமாக கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது இப்போ நியூவாக பாருங்கள், 8th சாப்டர் டிஃப்ரென்சியல்ஸ் அண்டு பார்சியல் டெரிவேட்டிவ்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8.7 எக்ஸசைஸ் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதில் பாருங்கள், 3 சம்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து ஒன்று இருக்கும், 8.22 ஒன்று இருக்கும், 8.7ல் 3, 8.7ல் 5, 8.7ல் 6. இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 8.1ல் 6th சம்மும் 7th சம்மும் அது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 8.22, 8.1ல் 6, 7, 8.7ல் 3, 5, 6 இதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் மீதி டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா 8.4, 8.6 இதெல்லாம் பாருங்கள். 8.6ம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். இப்போ இதில் வந்து மொத்தம் 7 சாப்டர் அனுப்பிச்சி விட்ருக்கேன். இதில் குறைஞ்சது உங்களுக்கு இப்போ 2nd சாப்டர் பார்க்கலாம், 3rd சாப்டர் பார்க்கலாம். அதை விட்டிங்கன்னா 5th சாப்டர் பார்க்கலாம், 6th, 12th, 8th இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? 4 முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அதெல்லாம் இந்த 4.5ல் இருக்கக்கூடிய 3 சம் இருக்குல்ல, அதை மட்டுமாவது கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த டோட்டலாக இதில் இப்போ பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, இது ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி 5 மார்க்ஸை பார்த்தோம்னா ஒரு 6 சம்ஸ் 5 or 6 கேரண்டியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப அதை தான் சொல்லுவேன், ப்ராக்டிக்ஸ் இல்லை அப்படின்னா, ஏன்னா நீங்களாம் ஃபஸ்ட்டு இப்போ தான் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. 4 டைம்ஸ் போட்டு பார்த்தாலும் இன்னொரு டைம்ஸ் போட்டு பாருங்கள், தப்பே கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸு. இது 5 மார்க்லாம் இதே போதுமானது. ஓரளவுக்கு இதையே கவர் பண்ணி பாருங்கள். மீதி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது சம் டவுட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா?